லதா ரஜினிகாந்த் அவர்கள் மீது தொடுத்த வழக்க பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். சௌந்தர்யா கேக்கத்துல சூப்பர் ஸ்டார் நடிப்புல வழியான கோச்சடியான் தொடர்பான வழக்கு இன்னைக்கும் விடாம துரத்திக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கு. கடந்த 2014 ஆண்டு வெளியான இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா எந்த ஒரு வரவேற்புமே கொடுக்கல. அதுக்கு காரணம் மோசமா இருந்த VFX தான். அத அடுத்த படத்தை தயாரித்த நிறுவனங்கள்ல ஒன்றான மீடியா ஒன் குளோபல் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்து மீது அபிசத் அப்படிங்கிறவரு ஒரு வழக்கு ஒண்ணு தொடுத்தாரு. அதாவது தயாரிப்பாளரான முரளி அவர்கள் கோச்சடியான் படத்துக்கு இவங்க கிட்ட 6.2 கோடி ரூபாய் கடன் வாங்கினதாவும் அதுக்கு சூப்பர் ஸ்டார் மனைவி தான் உத்தரவாத கையெழுத்து போட்டதாகவும் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த பணம் கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே ஆனதுனால இவங்க மீது இப்ப நான் வழக்கு தொடுத்திருக்கேன்னு கூட தெளிவா சொல்லியிருந்திருக்காரு. ஆனா தன் மீது இருக்கும் வழக்கை எப்படியாவது ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு லதா ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களும் வழக்கு தொடர்ந்தாங்க. அதுல சில பிரிவுகள்ல ரத்து செய்யப்பட்டாலும் ஒரு சில பிரிவுகள்ல அவங்க செம்மையா சிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இதை அடுத்து அவங்கள கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில இருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டே இருந்தது. ஆனா அவங்க எதையுமே கண்டுக்கவே இல்ல. ஆனா நேத்திக்கு லதா ரஜினிகாந்த் அவர்கள் பெங்களூர் நீதிமன்றத்துக்குள்ள நேற்று ஆஜராயிருக்காங்க. அதை தொடர்ந்து நடந்த விசாரணையில அவருக்கு நிபந்தனை ஜாமீன் விதித்து நீதிபதி உத்தரவும் கொடுத்திருக்காங்க. இந்த செய்தி தற்போது திரையுலகத்துல ரொம்பவே பரபரப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்க நிலையில அவதூறு வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சொல்லி லதா ரஜினிகாந்த் அவர்கள் திரும்பவும் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் என் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, ஒரு தவறான தகவல் மற்றும் சில போலியான ஆதாரங்களை வச்சுட்டு என்ன இந்த விஷயத்துல சிக்க வச்சுட்டாங்க. அதனால நீதிமன்ற உத்தரவுக்கு மதிப்பளிச்சுதான் நேற்று நான் நீதிமன்றத்திலே ஆஜரான. இத்தனை ஆண்டுகள் போயுமே என்ன துரத்தி இந்த வழக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சாதாரண பொண்ணா இருந்திருந்தா இந்த வழக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காது. நான் பிரபலமா இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. நல்ல விஷயம்னா கண்டிப்பா தொண போலாம், அநியாயத்துக்கு தொண போக மாட்டேன். என் மீது போட்ட வழக்க நான் திருப்பியும் கன்சிடர் பண்ணி இந்த வழக்க நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. மூன்றாவது நபர் மூலமா செட்டில்மெண்ட்டுக்கு பேசினாங்களாமா. இது நியாயமில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால ரஜினி சார் இது வேணா, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராமா. அவர்கிட்ட சொல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே நான் செய்ய மாட்டேன், என் மீது வழக்கு போட்டவங்களை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன், அவங்க மீது நான் அவதூறு வழக்கு தொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஜினி சார அரசியலுக்கு வரவழைக்கதான் இந்த மாதிரி வழக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் அரசியலுக்கு வராம இருக்கிறத பொறுத்த வரைக்கும் எனக்குமே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. அவரை தலைவராவே நான் பாத்துட்டேன். அவர் வராம போனதுக்கு சில நியாயமான விஷயங்களும் இருக்கிறதுனாலதான் நான் பெருசா எதையுமே கொண்டு வரல. மக்களுக்கு எப்போதுமே அவர் நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. சோ இவங்க சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.